கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை விசுவாவசு வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 6:58 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. திதி பிற்பகல் 2:48 வரை துதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப உரைகள் காலை 6 முதல் 8 வரை, பகல் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன், சுக்கிரன், புதன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. இன்றைய நாள் முழுவதும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளதால் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் மட்டும் சற்று அதிகமாக காணப்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் முழுவதும் கடகராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். நீண்ட நாளைய ஆசைகள், கனவுகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பேசும் பொழுது நிதானமாக பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளைய கனவான அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கூடுமானவரை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள்.
இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கும்ப ராசிக்கு சாதகமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை உண்டாகும். எனினும் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.